பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் உள்ள தொடர்பை மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். அதானி நிறுவனம் தமிழகத்தில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்றால் அதனை வரவேற்க வேண்டும். காரணம், இது தமிழகத்திற்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். அதானியை முதலமைச்சர் சந்தித்ததாக பாஜக ஒருபோதும் கூறவில்லை. அதானியை சந்திப்பது குற்றமில்லை. சட்டமன்றத்தில் தானே முன்வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதானியை சந்திக்கவில்லை என்று கூறுகிறாரே, ஆனால் அவரின் ஐஏஎஸ் அதிகாரிகள், தனிப்பட்ட உதவியாளர்கள் அதானியை சந்திக்கிறார்கள் என்பதை மறுப்பாரா? இதற்கு மறுப்பு தெரிவித்தால் ஆதாரத்தை வெளியிட பாஜக தயார் என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதானியை சந்தித்தது தவறு என்பது போல பேசியிருக்கிறார். ஆனால் அவரின் குடும்பத்திலிருந்து யாராவது சந்தித்திருந்தால் அது தவறுதானே என்ற கேள்வி எழுகிறது. அதானி தொடர்பில் இருந்த எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் அதானியை சந்திக்கவில்லை என்கிறார். ஆனால் ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க. அவரது மருமகன் அதானியை சந்தித்து இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.